நீங்கள் வந்துட்டு ஒரு மந்திரம் நீங்கள் வெறும் ஒரு மந்திரத்தை மட்டுமே நீங்கள் ரிப்பீட்டடாக அர்ச்சனை பண்ணாலும் சரி, அவங்களோட அஷ்டோத்திர நாமவலின்னு ஒன்று இருக்குது. வாராகிக்கு அஷ்டோத்திர நாமவலின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா 108 நாமங்கள் இருக்கும் வாராகி அம்மாக்கு. அதை எடுத்து நீங்கள் நெட்டில் பார்த்து எடுத்து வச்சு நீங்கள் படிச்சுட்டு ஒரு நாமத்தையும் சொல்லி போட்டாலும் சரி. இல்லை நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு வெறும் ஒரு மந்திரத்தை எடுத்து ஓம் ஐம் க்ளௌம் மகாவாராகி நமஹ, இது நான் நெட்டில் போடுற மந்திரம். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணா போய் பாருங்க. டீட்டெயிலாக நான் வாராகி அம்மா பற்றி பேசியிருக்கேன். அந்த மந்திரம் ஓம் ஐம் க்ளௌம் மகாவாராகி நமகன்னு சொல்லிட்டு ஒரு தடவை குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு வழிபாடு முறை. ஸோ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் ஐம் க்ளௌம் மகாவாராகியே நமக, ஓம் ஐம் க்ளௌம் மகாவாராகியே நமகன்னு சொல்லி அந்த போட்டோவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் சிலை இருந்ததுன்னா அதை குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெய்வேத்தியம் என்ன படைக்கலாம். கிழங்கு வகைகள், பீட்ரூட், கேரட்டு, சக்கரவள்ளி